ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்டமா அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேமா சௌந்தர்யா கிட்டேயும் வேணுக்கிட்டையும் சொல்கிறாங்க, என் டேடிக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கும் வேணுவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வேணுக்கிட்டையும் அகில்கிட்டையும் பேசுகிறாங்க. நம்ம யாருமே பாரதி மேலே அன்பாக அக்கறையாக இருக்க மாட்டேன்றோம், அப்படின்றதுனால தான் ஹேமா பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறா. நாம் இனிமேல் பாரதி மேலே எந்த காரணத்தை கொண்டு கோபப்படவே கூடாது, அவன் மேலே நம்ம அன்பாகவே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணமே ஹேமாவுக்கு இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஹேமாவும் பாரதியும் வெளியில் போயிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், வா பாரதி நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. லஞ்ச் டைமில் தான் ஆளாளுக்கு ஒரு வேலைன்னு பிஸி ஆகிடுறோம், அட்லீஸ்ட் டின்னர் டைம்லையாவது நம்ம எல்லாரும் இனிமேல் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஹேமா கிட்டக்க சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நீ தான் பரிமாற போகிற ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, நம்ம இனிமேல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்னம்மா ஏதோ புதுசாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சௌந்தர்யாவுக்கு கோபம் வருது, இருந்தாலும் கோபப்படக்கூடாது அப்படின்னு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அகிலன் சொல்கிறாரு, ஹேமா சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி பரிமாற தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹேமா சொல்கிறாங்க, டேடி நிறைய நாள் தனியாக சாப்பிடுவார், அப்போ நான் தான் டேடிக்கு பரிமாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. இனிமேல் உன் டேடி தனியாக உட்காந்துலாம் சாப்பிட மாட்டாங்க, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி லக்ஷ்மி மேலே ரொம்ப அக்கறையாக பேசிட்டு போனதை நினச்சி கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பாட்டு பாடிட்டே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இப்போது லக்ஷ்மி அங்கே வராங்க. என்னம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, பாரதி மாமா நம்ம அப்பாவை பற்றி ஏதாவது சொன்னாரா, நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாராம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. உன் அப்பா பற்றியே என்கிட்டக்க பேச மாட்டேன்னு சொன்னால் இப்போ எதுக்காக உன் அப்பா பற்றி கேட்டுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இந்த அம்மா போர் அடிச்சிட்டேன்னா உனக்கு அம்மாவை விட அப்பா தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, பாரதி அங்கிள் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீ ரொம்ப சந்தோஷப்பட்டையா, அதனால தாம்மா கேட்டேன், இனிமேல் நான் அப்பா பற்றி கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க லக்ஷ்மி. நான் உன் மேலே கோபப்பட்டதுக்கு மன்னிச்சிரு லக்ஷ்மி அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க கண்ணம்மா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.